எக்ஸாம்பிள் நம்பர் என்ன குட்டி? 1.32வா? 30. சரி, தனித்தனியாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் தனித்தனியாக சொல்லி வாசிக்குங்க. டேய் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 2x + 3. டேய் தம்பி 2x - 3. ஆமா இங்க கவனி, திருப்பி அதான் சொல்றேன். இது வந்து ஒய்ன்னு அர்த்தம். 2x - 3. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இது ஒரு ஆன்சரா வச்சுக்க. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா y + 3/2 ஈக்குவல் என்ன எழுதிடலாம்ல ஒரே ஸ்டெப்ல. ஈக்குவல் என்னது? எக்ஸ். ரைட்டா தப்பாடா? 2ன்னு சொல்றான் ஒருத்தன், அதுதான் கேட்குறேன். இந்த 2 தான் கீழே வந்துருச்சுல. சரியா? இதான் என்ன சொல்றோம்? g ஆஃப் ஒய்ன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? g ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டு y + 3/2. இது ஒரு ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்க. g ஆஃப் ஒய் இது புரியுதான்னு பாரு முதல்ல, அப்புறம் மற்றதை பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஒய் கண்டுபிடிச்சு அதை திருப்பி இந்த ஜி ஆஃப் ஒய் எக்ஸை கண்டுபிடிச்சு ஜி ஆஃப் ஒய்ன்னு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை. இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை. நீ வேணா எழுதலாம், எனஃப் டு ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். எனஃப் டு ப்ரூஃப் அப்படின்னா நிறுவினால் போதுமானது. எனஃப் டு ப்ரூவ் அப்படின்னு எழுதி, எனஃப் டு ப்ரூவ்னு எழுதி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு, சரியா, ஐ என்ன வரும் தெரியல, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் என்ன வரும் தெரியல அப்படின்னா ஒய் போடவா எக்ஸ் போடவான்னு தெரியலன்றக்காண்டி எழுதுறேன். ஐ போடாட்டாலும் பரவாயில்ல, சும்மா எழுதணும், கொஞ்சம் யோசிச்சு எழுதுன்னு சொல்றேன். ஜி இருக்குனால ஒய் வரும். இங்கே எஃப் இருந்தால் என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்குனால என்ன போட்டுக்கலாம்? ஒய் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் இன்ட்டு என்ன வந்துடும்டா? ஜி ஆஃப் ஒய். அப்போ எஃப் ஜி ஆஃப் ஒய் என்ன இருக்கு? இதா இருக்கு, ஒய் + 3 என்னது 2. இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த இருக்கு, இதை எடுத்துட்டு என்ன எழுதுறான்? 2 இன்ட்டு ஒய் + 3/2. அங்கிட்ட என்ன இருக்கு? -3. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வந்துடும்? ஒய். இது 1வது ஈக்குவேஷன். இந்த வந்துருச்சான்னு பாரு. 2வது ஈக்குவேஷன் வந்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்னு கண்டுபிடிக்கிறேன். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேலே இருக்கு 2x - 3. இது ஜி ஆஃப் ஒய் அல்லது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்த எடுத்துட்டு இதை எழுதணும். 2x - 3 + 3 என்னது 2. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டையும் அடிச்சுட்டு என்ன வந்துடும்? எக்ஸ். இது 2. அப்போ 2 1 ப்ரூஃப் ஆயிடுச்சுல. ஃப்ரம் 1 and 2லேருந்து இது ஈக்குவல் ஆகிருப்பாரு. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி 1 and 2ல் எழுதுனோம்னா எஃப் ஆஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஒய் அண்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற யோசிச்சுக்கன்னு சொன்னேன். இதுக்கு இது இன்வெர்ஸ். தேர்ஃபோர் எஃப் அண்டு ஜி ஆர் இன்வெர்ஸ் ஈச் அதர்னு எழுதிக்கலாம். இன்வெர்ஸ் ஈச் அதர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறு அப்படின்னு அர்த்தம். நல்லா யோசி. இது எஃப்னா இந்த ஜின்றதான் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக எக்ஸுக்கு எக்ஸ் இன்வெர்ஸ்னா எப்படி எழுதுவீங்க? எக்ஸுக்கு எக்ஸ் இன்வெர்ஸ்னா எப்படி? எப்பயுமே இன்வெர்ஸ்னா மேலே -1 போடுறதான் இன்வெர்ஸ்னு அர்த்தம். எக்ஸ் பவர் -1 வாசிக்கக்கூடாது. ஏன்னு எழுதி ஏ பவர் -1 இப்படி போட்டிருக்குன்னா ஏ பவர் -1 சொல்லக்கூடாது. இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன கேட்குறேன்? எஃப்க்கு நீ காமனாக சொன்னால் எப்படி இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்குறேன். எஃப்க்கு இன்வெர்ஸ்னு வாசிச்சா எஃப் இன்வெர்ஸ்னு வாசிக்க தெரியாதா? அப்போ என்ன சொல்கிறோன்னு தெரியல. ரெண்டுக்குமே இது இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஃப்க்கு இன்வெர்ஸ் ஜி. அப்போ இதுக்கு பதிலாக ஜின்னு அர்த்தம். அப்போ ஜிக்கு பதிலாக இதுன்னு அர்த்தம். அப்போ நான் எழுதுறேன் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி கண்டுபிடிச்சது தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் + 3/2. இவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. இதுக்கு தான் உன்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். அந்த இன்வெர்ஸுக்கு எழுதுறது ஆன்சர் இதுதான் ஆன்சர். அதை புரிஞ்சுக்கிறணும் எதுக்கு அதை எழுதுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு சொல்ல வர்றேன். புரியுதான்னு பாரு.